இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படியாவது டைவர்ட் பண்ணும். என்ன பண்ணுறது? அட்மினு, இந்த பெரியார் சிலையை உடச்சிடுவோன்னு ஒரு ட்விட்டர் போட்டு விடு. 4 நாளைக்கு அதையே பேசிவிட்டு 5ஆவது நாள் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை மறந்துடுவாங்க. தலைவரே, இன்னும் மறக்கல தலைவரே. நிறையா பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது என்னது, கோபேக் மோடி ஹேஷ்டேக்கை ட்ரெண்டாக்கி விட்டாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேன் ஸ்டெர்லைட்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆசிஃபாவுக்கு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அந்த நிர்மலா தேவி ப்ரொஃபஸரு பயங்கரமாக பேசி விட்ருக்கு ஆடியோவில். அந்த பிரச்சனை கவர்னர் மாளிகை வரையும் போயிருக்கு. கவர்னர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் பெண் நிருபர் கணத்தில் கையை வச்சுக்கிட்டாரு. இம்புடு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் வடநாட்டில் வேறு அந்த ஆசிஃபா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருவேளை இது எல்லாத்தையும் மறக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சர்ச்சைக்குரிய ட்விட்டை இப்போ ஹச்ராஜா போட்டிருக்காரோ. அந்த சர்ச்சைக்குரிய ட்வீட் என்ன அப்படின்னா, தன் கள்ள உறவில் பெற்றெடுத்த கள்ள குழந்தையை மாநிலங்களவை உறுப்பினராக்கிய தலைவரிடம் ஆளுநரிடம் கேட்டது போல் நிருபர்கள் கேள்வி கேட்பார்களா? மாட்டார்கள். சிதம்பரம் உதயகுமார், அண்ணா நகர் ரமேஷ், பெரம்பலூர் சாதிக் பாஷா நினைவு வந்து பயமுறுத்துமே அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டில் ஹச்ராஜா திமுகவை சார்ந்தவங்களை இழிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹச்ராஜாவோட இந்த ட்வீட்டுக்கு பாரதி ராஜா கடும் கண்டனத்தை தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில், என் இனிய தமிழ் மக்களே, நாக்கில் சனி பிடித்து நாகரீகம் மறந்து பேசும் ராஜாவின் ட்விட்டர் பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகத்தில் 6 முறை முதல்வராயிருந்த திராவிட இயக்கத்தின் சுயமரியாதை தலைவர் பெரியவர் கலைஞர் அவர்களின் குடும்பத்தை இழி சொல்லால் இழிவுபடுத்துவது கண்டிக்கத்தக்கது. தலைவர் கலைஞர் அவர்களின் கைப்பிடித்த திருமதி ராசாத்தி அம்மாள் மகள் திருமதி கனிமொழி அவர்கள் உனக்கு தவறான உறவில் பிறந்தவரா? கேடு கெட்டவனே. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள பெரிய பிரச்சனையை திசை திருப்ப நீ நடத்தும் இந்த நாடகத்தை எம் தமிழ் மக்கள் நன்கு அறிவார்கள். யாரையோ காப்பாற்ற யாரையோ பலியிடும் இந்த பிரச்சனையை சற்று உற்று நோக்குங்கள். அடிக்கடி தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த நினைத்து கந்தக வார்த்தைகளை வீதியில் வீசும் ஹச்ராஜா மாதிரி ஆட்களை இன்னும் வீதியில் உலவ விட்டு கொண்டிருக்கிறோமே, அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு அப்படின்னு அந்த அறிக்கையில் பாரதி ராஜா குறிப்பிட்டிருக்காரு. ஹச்ராஜாவோட இந்த சர்ச்சைக்குரிய ட்விட்டர் பதிவு எதுக்கு அப்படின்னு பாரதி ராஜா சார் சொல்லிட்டாரு. ஆனால் ஹச்ராஜா மாதிரியான ஆட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாட்டில் இவ்வளோ போராட்டம் நடக்குது, ஆனால் தேசிய கட்சியில் இருக்கிற சில உறுப்பினர்களே அதை பற்றி கண்டுக்காமல் எதையோ பேசுகிறாங்க அப்படின்னு உங்கள் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு யூத் சென்ட்ரல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. நன்றி.